விண் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். குருஜி நேரத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். காதல், கல்யாணம், தொழில், வியாபாரம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு பதிலளிப்பதற்காக பிரபல ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயா நம் அரங்கிற்கு வந்துள்ளார். அவரை நாம் வரவேற்போம். வணக்கம் ஐயா. நேயர்களே, உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஐயா காத்து கொண்டிருக்கிறார். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு போகலாம். முதலில் நேயரை பார்ப்போம். வணக்கம் குருஜி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? ஹலோ மேடம், குட் மார்னிங் மேடம். வணக்கம்மா, எங்கிருந்து அழைக்கிறீங்க? வேலூர்ல இருந்து காமாட்சி தேவி பேசுறீங்க மேடம். சொல்லுங்கம்மா, யாருக்காக நீங்க பாக்குறீங்க? எங்க ஹஸ்பண்டோட தம்பிக்காக கேட்கணுங்க மேடம். சரி, உங்க ஹஸ்பண்டோட தம்பியோடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. 17/6/1988 மேடம். 17/6/1988 நேரம் சொல்லுங்கம்மா. காலையில 8:32 மேடம். காலையில 8:32. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. கடகராசி பூச நட்சத்திரம் மேடம். கடகராசி பூச நட்சத்திரம். ஐயாவிடம் உங்க கேள்வியை கேட்கலாம். என்னம்மா கேட்கலாம்? வணக்கம் ஐயா. வணக்கம்மா. அவருக்கு எப்ப நிரந்தரமான வேலை அமையும், எப்ப அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம இருக்கு, அது எப்ப தீரும், எப்ப கல்யாணம் ஆகும்னு கொஞ்சம் சொல்லுங்க. திருமணம், உடல்நிலை. ஆமாங்கய்யா. அவருக்கு கடக லக்னம், கடகராசி, பூச நட்சத்திரம் இல்லையா? ஆமாங்கய்யா. இந்த 6ஆம் இடம் வலுப்பெற்றாலே, 6ஆம் இடம்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த நோய்க்கும் வேலைக்கும் தொடர்புள்ள ஒரு இடம் 6ஆம் பாவம்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த 6ஆம் பாவம் சுபத்துவ வலுப்பெற்றாலே கொஞ்சம் நோய் அமைப்புகள் இருக்கும். உங்களுடைய உறவினருக்கு இப்போ இந்த 6ஆம் பாவம் வலுப்பெற்ற ஜாதகம் இருக்குது. 6ஆம் பாவத்தை குரு பகவான் 6ஆம் பாவத்திற்கு அதிபதியாகி அவரே 10ஆம் வீட்டில் உட்காந்து தன்னுடைய 6ஆம் பாவத்தை பார்க்கறது கடன், நோய், எதிரி, இந்த 3ல் 1 வலுவாக இருக்கின்ற ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் இப்போ அவயோக திசைன்னு சொல்லக்கூடிய புதன் தசை நடக்குது. புதன் தசையில் ராகு பக்தி 2018 மார்ச் வரைக்கும் இருக்குது. இந்த 2018 மார்ச் வரைக்குமே கொஞ்சம் அவருக்கு உடல்நிலை சரியில்லை. 8ல் இருக்கிற ராகு பகவான் எப்போ 8ல் இருந்து அவர் யோகாதிபதிகளோட சேராமல், சுபகிரகங்களோட சேராமல், செவ்வாசனையோட சம்மந்தப்பட்டிருந்தார்னா அந்த அமைப்புகளில் அவருக்கு கடன், நோய் எதிர்ப்புகள் அதிகமாக வரும். உங்களுடைய உறவினுடைய ஜாதகத்தின்படி கடக லக்னம், கடகராசியாகி 8ஆம் வீட்டில் ராகு பகவான் செவ்வாயோட சேர்ந்து சனியோட பார்வையில் இருக்கிறது கொஞ்சம் திருப்தி இல்லாத ஒரு அமைப்பு. இந்த அமைப்பின்படி இன்னும் ஒரு வருஷத்துக்கு அவருக்கு உடல்நிலை கோளாறுகள், சிறு கோளாறுகள், அதே நேரத்தில் லக்னாதிபதி லக்னத்திலே வலுவாக இருக்கிறதுனால பெரிய ஆபத்து, படுத்து கிடக்கணும், இந்த தீராத வியாதி, இந்த மாதிரியான அமைப்புகள் நிச்சயமாக கிடையாது. சிறு உடல் கோளாறுகள் 2017 முழுமைக்கும் இருக்கும். 2018ஆம் ஆண்டு தான் தீரும். திருமணத்திற்கும் அதே அமைப்பு தான். இந்த ராகு புக்தி கடைசியில் தான் திருமணம். அடுத்த வருஷம் மார்ச் அல்லது ஏப்ரலுக்கு மேலே திருமணம் ஆகுமா. வேலையும் இந்த வருஷம் கடைசியில் செப்டம்பருக்கு பிறகு தான் கிடைக்கும். வாழ்த்துக்கள்மா. அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேரம் ஐயா. வணக்கம் குருஜி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, யாருக்காக நீங்க பாக்குறீங்க? சொல்லுங்கம்மா, பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. 4/12ங்களா? 1982. நேரம் சொல்லுங்கம்மா. காலை 10:21. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. சரி, ஐயாவிடம் இந்த கேள்வி கேட்கலாம். என்னம்மா கேட்கணும்? சரி, இவரே கோவத்தை குறைச்சிக்க சொல்லணும். என்னம்மா? சரி, இப்போ 6ஆம் அதிபதியோட தசை நடக்குது. காலையிலேருந்து 2 பேருமே 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட கேள்வியை தான் கேட்குறீங்க. இந்த அமைப்பின்படி அவருக்கு மகர லக்னம், கடகராசி புனர்பூச நட்சத்திரம். அது நீங்கள் வாக்கியப்படி மிதுன ராசின்னு இருக்குமா? இது கடகராசி தான். திருக்கணித பஞ்சாங்கப்படி இவர் யாருமா உங்களுக்கு? அண்ணனுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி கடகராசி தான் அவருடைய அவருடைய இந்த அமைப்புகள் எல்லாமே ராசிப்படி கடகராசிப்படி தான் அமைஞ்சிருக்கும்.
உங்களுடைய தென் மாவட்டங்களில் ஃபாலோ பண்ணப்படுகிற தவறான வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மிதுன ராசி வரும். மிதுன ராசி என்பது தவறு. திருக்கணிதப்படி தான் சரியாக இருக்கும். திருக்கணிதப்படி அவருக்கு புனர்பூசம் 4ஆம் பாதமாகி 4/12/1982 காலையில் 10:22 தானம்மா பிறந்திருக்கிறாரு. சரி, 10:21. மிதுன ராசி கிடையாது, கடக ராசி தாம்மா. கொஞ்சம் கோவக்காரராக இருப்பார். அவசரம் கொடுக்க எல்லாத்துலேயும் கொஞ்சம் முன் யோசனை இல்லாமல் ஏதாவது செய்து வைப்பார். லக்னத்திலேயே செவ்வாய் இருக்குது, லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார். செவ்வாயும் உச்சம், சனியும் உச்சம், இந்த 2 பேருமே ஒரு சுபத்துவ அமைப்புகள் இல்லாதனால கொஞ்சம் அவசரப்படுறது இருக்கும். இப்போ 6 புதன் தசை அதோடைய முதற் பாதி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மகர லக்னத்திற்கு புதன் வரும்போது அதோடைய முதல் பாதியில் கொஞ்சம் முதல் பாதி அல்லது பிற்பாதி இந்த அமைப்புகளில் கொஞ்சம் 6ஆம் இடத்து பலனை செய்வார். தற்போது நடந்து கொண்டிருப்பது புதன் திசையில் குரு பக்தி. வருகின்ற 5ஆம் மாதம் 25/5/2017 மே மாதம் 2017 வரைக்கும் கொஞ்சம் செட்பேக்கான காலகட்டமாக. இந்த செட்பேக்கான காலகட்டம் அதுக்கடுத்து உச்ச சனி தசை, லக்னாதிபதி தசை, லக்னாதிபதி புக்தி 10ஆம் வீட்டில் இருக்கிற புக்தி மே மாதத்துக்கு பிறகு நடக்கிறதுனால இவருடைய அனைத்து பின்னடைவுகளும் வருகின்ற மே மாதத்திற்கு பிறகு மாறி ரொம்ப நல்லா இருப்பாருமா. கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் ஜாதகம் என்ன இருந்தாலும் கொஞ்சம் நல்ல யோக ஜாதகம். ஒரு பௌர்ணமிக்கு அருகில் இருந்து அப்போதுதான் பௌர்ணமியை விட்டு விலகி இருக்கின்ற சந்திரன் லக்னத்தில் இருக்கிற செவ்வாயை பார்ப்பது ஒரு சிறப்பான அமைப்பு. அதனால் இவர் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கீழே போயிட மாட்டார். அதை விட முக்கியம், அடுத்து புதனுக்கு அடுத்து வருகின்ற கேது தசையும் அதனை அடுத்து வருகின்ற சுக்கிர தசையும் சுபத்துவம் அடைஞ்சிருக்கிறதுனால, கேதுவே 12இல் குருவோட வீட்டில் இருக்கிறனாலையும் அடுத்து இயற்கை சுபகிரகமான ராஜயோகாதிபதியான சுக்கிரனுடைய தசை வர்றதுனாலையும் நிச்சயமாக நன்றாக இருப்பார். மே மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு நல்ல மாற்றங்கள் உண்டுமா. வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கம்மா. மற்றொரு நேயருக்காக ஐயா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ, உங்க டிவி வணக்கம் வால்யூம் மேடம். நீங்க முழுமையாக கொஞ்சம் குறைச்சிடுங்கம்மா. கொஞ்சம் குறைச்சிடுங்க, ஃபுல்லாவே குறைச்சிடுங்கம்மா. ஹலோ, உங்க டிவி வால்யூம் நீங்க குறைச்சிட்டீங்களா? டிவி வால்யூம் குறைச்சிட்டேன் மேடம். ஓகே, இப்ப சொல்லுங்க. யாருக்காக நீங்க பாக்குறீங்க? என் வீட்டுக்காரருக்காக கால் பண்றேன் மேடம். சொல்லுங்க மேம். உங்க வீட்டுக்காரோடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. என் பிறந்த தேதி 26/9/1984 மேடம். 26/9/1984 மேடம். நேரம் சொல்லுங்கம்மா. காலை 10:53 மேடம். 26/9/1984 காலை 10:50ங்களா? 53 மேடம். 10:53. சரிம்மா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ராசி கன்னிராசி. சொல்லுங்க. கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் மேடம். சரி, ஐயாவிடம் உங்க கேள்வியை கேட்கலாம். என்னம்மா கேட்கணும்? இப்போ வேலை இல்லாம வேலை இல்ல, நிரந்தரமான வேலை இல்லையா? சரி, நிரந்தரமான வேலை இல்ல, வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை இல்லாம குழந்தை பாக்கி நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டப்பட்டு இதுக்கு எதனால இது நடக்குது, என்ன இது தொழிலும் தனியார் தொழில் அமைச்சுக்கலாமா இல்ல வெளியில போய் வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க? சரி. இப்போ வேலை அமைப்புகள் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கிறாருமா. விருச்சிக லக்னம் கன்னிராசி, செவ்வாயோட செவ்வாய் நட்சத்திரம் சித்திர நட்சத்திரத்தில் கன்னிராசி சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. இந்த விருச்சிக லக்னத்திற்கு அமாவாசை யோகமோ பௌர்ணமி யோகமோ இருப்பவர்கள் எந்த நாளும் வாழ்க்கையில் கீழே போயிட மாட்டாங்கன்றதை அடிக்கடி நான் எழுதிக்கிட்டு வர்றேன். உங்கள் கணவர் விருச்சிக லக்னத்தில் பிறந்து சூரிய சந்திரர்கள் இணைந்த அமாவாசை யோகத்தில் தர்மகர்மாதிபதி யோகத்தில் பிறந்திருக்கிறாரு. அதே நேரத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற 2016 வருஷம் ஒரு 1.5 வருஷமாகவே குருதசையில் சுக்கிர புக்தி நடந்துகிட்டு இருக்கு. இந்த சுக்கிர புக்தி 12ஆம் வீட்டில் சனியோட சேர்ந்து மறைஞ்சதுனால தவறான முடிவுகள், தவறான அமைப்புகள், வேலையிலேயே ஒரு கோபம், வேலையை விட்டுட்டு வர்ற அந்த அமைப்புகள்லாம் இவருக்கு உண்டு. இந்த அமைப்பு இன்னும் 2 வருஷத்துக்கு நீடிக்குமா. 2017-18 வரைக்குமே குருதசையில் சுக்கிர புக்தி இருக்கு. சுக்கிர தசையில குரு பக்தியும் குருதசையில சுக்கிர பக்தியும் மாறுபாடான பலன்களை தரும் என்பது ஒரு ஜோதிட விதி. அந்த அமைப்பின்படி இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு கொஞ்சம் நிதானமான காலகட்டம் தான் உங்க கணவருக்கு. வீட்டுல உங்களுக்கு என்னமா ராசி? குழந்தைங்களுக்கு இது வரைக்கும் இல்லைன்னு சொல்லுங்க. குழந்தைங்க இது வரைக்கும் இல்லை. ஆமா, இந்த அமைப்புல முதல்ல குழந்தை தான் உங்களுக்கு. வேலையெல்லாம் 2ஆம் பட்சம் தான். குழந்தை பிறந்ததற்கு பிறகு தாய் தந்தையர் அப்பாவானதுக்கு அப்புறம் இவருடைய வாழ்க்கை ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்புல இருக்குமா. ஆகவே முதல் குழந்தை பெண் குழந்தை. 2019ஆம் ஆண்டு உங்களுடைய கையில் ஒரு பெண் குழந்தை இருக்கும். அந்த பெண் குழந்தை பிறந்ததற்கு பிறகு வாழ்க்கை ரொம்ப பெரிய ஒரு விதத்துல ரொம்ப நல்ல மாற்றத்துல இருக்குமா. அதனால
ஐயா இல்லைங்க, இது வரைக்கும் குழந்தை இல்லை. இதுக்கு அப்புறமும் இனிமே குழந்தை வருகிறது இல்ல 2019 குழந்தை இது இருக்கா என்னங்கய்யா? 2019 கையில குழந்தை இருக்கும்னு சொன்னேன். அப்ப அடுத்த வருஷம், இந்த வருஷம் அடுத்த வருஷம் 2018 கருவுறுதல் இருக்கும். 2019ஆம் ஆண்டு குழந்தை பாக்கியம். இப்போ வந்து குழந்தை பாக்கியம்ன்றத ஓரளவுக்கு இவர் ஜாதகத்தை வச்சு தான் நான் கடிச்சு சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது எந்த மாதம் குழந்தை பிறக்கும் அப்படின்னு கூட சொல்ல முடியும். 2019ஆம் ஆண்டு இவர் வந்து குருதசையில் சுக்கிரபக்தி நடக்கிறதுனால குரு பகவான் புத்திர காரகர் என்பதனாலும் ராசிக்கு 5ஆம் இடத்தோடு இவர் தொடர்பு கொள்வதாலும் உங்களுக்கு வந்து 2019ஆம் ஆண்டு இல்லைங்க, என்னோட ஜாதகத்தை வச்சு இப்ப சொல்ல முடியுமா? இப்ப சொல்ல முடியாதும்மா. இது வந்து எல்லாருக்குமான பொதுவான ஒரு நிகழ்ச்சி. இப்ப சொல்ல முடியாது இல்லையா? அதனால நான் இப்ப சொன்னதே சரியாகத்தானமா இருக்கும். 2019ஆம் ஆண்டு நிச்சயமாக உனக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. நீ அம்மாவாவ. உன்னுடைய சில பேருடைய வாழ்க்கையில வந்து திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கு பிறகுதான் திருப்பங்கள் உண்டாகும் என்கின்ற ஒரு அமைப்பின்படி உன்னுடைய கணவர் வந்து தந்தையானதற்கு பிறகுதான் அந்த அந்த திருப்பு முனைகள் நல்ல வாழ்க்கை அமையும். அதனால அவர் அப்பாவாகிறது 2019. 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் குழந்தைக்கு ஒரு வயது 1.25 வயது ஆனதற்கு அப்புறம் அப்பா என்று அவர் அந்த குழந்தை தன் தகப்பனை எப்போது முதல் அழைக்க ஆரம்பிக்கிறதோ அன்றையிலிருந்து ரொம்ப பெரிய மாற்றங்கள் உங்களுடைய இருவருடைய வாழ்க்கையிலே உண்டுமா. வாழ்த்துக்கள்மா. நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. அடுத்த நேயர் இருக்காங்க ஐயா. வணக்கம். குறிஞ்சி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? பரமக்குடி. சொல்லுங்கம்மா. பேர் லாவண்யா. சொல்லுங்க லாவண்யா, யாருக்காக நீங்க பாக்குறீங்க? உங்க பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. 12/4/94. 12/4/1994. நேரம் சொல்லுங்கம்மா. இரவு 8:30. இரவு 8:30. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. மேஷ ராசி, பரணி நட்சத்திரம், விருச்சிக லக்னம். சரி, ஐயாவிடம் உங்க கேள்வி கேட்கலாம். இப்ப நான் படிச்சிட்டு இருக்கேன். எனக்கு வேலை எப்போ கிடைக்கும்? இப்பதானம்மா படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? படிச்சிட்டு இருக்கேன் சார். ஆமா, இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அருமையான ஜாதகம். மேஷராசி, பரணி நட்சத்திரம், துலாம் லக்னம். லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கிறார். லக்னாதிபதியவே ஒரு சுபர் பார்க்கிறார். லக்னத்திலேயே வந்து குரு பகவான் அமர்ந்து ஒரு 2 வருஷமா மேஷராசிக்கு கொஞ்சம் டென்ஷன், அதிகமான மன அழுத்தம், வேலைப்பளு உள்ள ஒரு காலகட்டம். அதனால படிப்பு சுமை உனக்கு நிறைய இருக்கும். படிப்பு அமைப்புகள் உன்னுடைய ஜாதகமே ரொம்ப பிரமாதமா இருக்கு. இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு வந்து 2016 ஜீவனாதிபதினு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு சந்திர தசை நடந்துகிட்டு இருக்கு. இந்த அமைப்பின் மூலம் உனக்கு வந்து இந்த படிப்பு முடிஞ்ச உடனே வேலை கிடைக்கிறதுக்கு எந்த விதமான தடை இல்லை. வேலை அமைப்புகளுக்கு காரணமான 6-10 குடையவர்கள் ஒரு சுபத்துவமான ஒரு வலுவோடு இருந்தாலே ஒரு நிரந்தரமான நல்ல வேலை படித்து முடித்த உடனே கிடைக்கும். உன்னுடைய ஜாதகமும் அந்த அமைப்பில் இருக்குது. சந்திரனே 7ஆம் இடத்துல இல்லை, அதாவது தன்னுடைய 10ஆம் வீட்டிற்கு 10ஆம் வீட்டில் உட்காந்து குருவோட 6ஆம் அதிபதியோட பார்வையில் இருக்கிறார். ஆகவே படித்து முடித்த உடனே உனக்கு வேலை கிடைக்கும். ஆனால் தூர இடங்கள்ல இருப்போமா. இப்போ வந்து நீ எங்கே உன்னுடைய சொந்த ஊர், பிறந்த ஊர்லேருந்து தூர இடங்களில் கொஞ்சம் தள்ளி உனக்கு வேலை கிடைக்கும். தாய் தகப்பனை விட்டு கொஞ்சம் திருமணத்திற்கு பிறகும் வேலை காரணமாகவும் பிரிந்திருக்கின்ற ஒரு ஜாதகம். லக்னம், ராசி இவைகளே ராஜயோகாதிபதி பார்த்தாலே கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு மாதிரியான அமைப்பு. உன்னுடைய ஜாதகத்தில் துலாம் லக்னமாகி சுக்கிரன் லக்னத்தை பார்ப்பதும் உன்னுடைய பூரண ராஜயோகாதிபதியாகிய சனி ராசியை தன்னுடைய 3ஆம் பார்வையாக பார்ப்பதும் ஒரு மிகச்சிறந்த நல்ல அமைப்பு. சந்திரதசைக்கு பிறகு வருகின்ற திசைகள் கூட உங்களுக்கு நல்லா இருக்கிறனால வாழ்நாள் முழுக்க நல்லா இருப்போமா. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக உண்டு. வாழ்த்துக்கள்மா. அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. அடுத்த நேயர் இருக்காங்க ஐயா. வணக்கம். குறிஞ்சி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? எங்கிருந்து சார் கால் பண்ணிருக்கீங்க? சென்னை மேடம். ஓகே சார், யாருக்காக நீங்க பார்க்கணும்? எனக்காக தான் மேடம். சரி, உங்க பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். மேடம் 11ஆம் தேதி 11/12 மாதம் 12 1977. சார், நீங்க தவறா நினைக்கலன்னா உங்களோட டிவி வால்யூமை நீங்க முழுமையாக குறைச்சிட்டு நீங்க பேசும்போது தான் நீங்க என்ன பேசுறீங்கன்றது எங்களுக்கு தெளிவா கேட்கும். தயவு செஞ்சு உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் குறைங்க சார். உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் குறைங்க சார். டிவி இருக்கிற ரூமை விட்டு வெளியில வந்துருங்க. மற்றவங்க டிவி பார்க்கட்டும். கேள்வியை கேட்கறவங்க வெளியில வந்துருங்க. இப்ப நீங்க பேசுறத மற்றவங்க டிவில கேட்கட்டும். 11/12/1977. நேரம் சொல்லுங்க சார். மேடம் நேரம் கரெக்ட்டா தெரியல. நைட் 9 மணிக்கு மேல சொன்னாங்க மேடம். ஆனா கரெக்ட்டா தெரியல மேடம். சரி, உங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். அது வந்து மூலா நட்சத்திரம் நான் சொல்றேன் மேடம். மூலா நட்சத்திரம் தனுசு ராசின்னு சொல்றேன் மேடம்.
சரி, என்னங்க கேட்கணும்? மூல நட்சத்திரம் தனுசு ராசி தான். என்ன கேட்கணும்? சார், ஐயா வணக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயா, நம்ம தொழிலே லைஃப் எப்படி இருக்கணும்னு கேட்கணும். இப்போ இந்த அமைப்பில் வந்து மூல நட்சத்திரம் தனுசு ராசி பிறந்திருக்கிறீங்க. துல்லியமான இதாக இருந்தால் கடக லக்கணமாக நீங்கள் இருக்கணும். கடக லக்கணம் ஏன்னா நைட்டு 9 மணிக்கு மேலேனா கடக லக்கணம் தான் வருது. நேரம் சரியாக தெரியாத ஒரு அமைப்பில் வந்து மிக துல்லியமான பலன்களை ஜோதிடத்தில் சொல்கிறதுக்கு கஷ்டம். உங்கள் அமைப்பின்படியே இப்போ வந்து 40 வயதுகளில் இருக்கிறீங்க. இப்போ தான் உங்களுக்கு 7.5 சனி வந்து ஜென்மத்தில் வரப்போகுது. ராசிப்படி பார்த்தா செவ்வாய் தசை கொஞ்சம் யோகமான தசை தான். ஆனாலும் இப்போதைக்கு ஒரு 2 வருஷத்துக்கு உங்களுக்கு தொழில் துறைகளில் பெரிய வேலை, தொழில் அமைப்புகளில் பெரிய மாற்றம் இதை வந்து நான் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ தனுசு ராசிக்கு இந்த வருஷம் கடைசியிலேருந்து ஜென்மச்சனி ஆரம்பிக்கிறதுனால ஒரு 2 வருஷம் கொஞ்சம் பணம்னா என்னென்ன கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் அமைப்புகள், வேலை அமைப்புகளில் கோபதாபங்களோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சனி பகவான் கொடுப்பார். அதனால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் கண்ணும் கருத்துமா நீங்களே உட்காந்து அதை பார்த்து ஒரு வேலையில் வந்து ஒரு பணிவு, அடக்கம், அடுத்தவர் சொல் கேட்டல், முக்கியமாக மேலதிகாரி என்ன சொல்கிறாரோ தப்பாகவே சொன்னாலும் ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு ரோஷப்படாமல் கோவப்படாமல் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஒரு 2 வருஷம் மட்டும் பல்ல கடிச்சிக்கிட்டு இப்படி வந்துட்டிங்கன்னா அதற்கடுத்து ஜென்மச்சனியை விலகணும்னா அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தையும் குறிப்பாக பொருளாதார ஏற்றத்தையும் நிச்சயமாக சனி பகவான் தருவார். இப்போ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது செவ்வாய் தசை. அது வந்து ராசிக்கு வந்து யோகாதிபதி தசைனால பெரிய அளவில் கீழே போகிற மாதிரியான ஒரு பயப்படுற அளவுக்கு வேலையிலையோ தொழிலையோ பின்னடைவுகள் வருமோ அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இல்லை. ஆகவே ஒரு 2 வருஷத்துக்கு கவனமாக இருங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. மற்றொரு நேயர் இருக்காங்க. ஐயா வணக்கம். குறிஞ்சி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? ஹலோ. வணக்கம் சார். ஹலோ. வணக்கம் சார். திருச்சியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். உங்க டிவி வால்யூம் நீங்க முழுமையாக கொஞ்சம் குறைச்சிருங்க. என் பேர் கண்ணன். சொல்லுங்க சார். யாருக்காக நீங்க பாக்குறீங்க? எனக்காக நான் பாக்குறேன். உங்க பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். 10/7/1970. 10/7/1970. ஆமா மேடம். நேரம் சொல்லுங்க சார். பிறந்த நேரத்துக்கு இடத்துல 4:15. காலையில பிறந்தீங்களா மாலையா? காலை. காலை 4:15க்கு பிறந்திருக்கீங்க. உங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம், கன்னியா ராசி. சரி, டிவி வால்யூமுக்கு முழுமையாக நீங்க குறைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா உங்க ஐயாவிடம் உங்க கேள்வியை கேட்கலாம். சரி. ஹலோ. ஹலோ. சொல்லுங்க. என் பேர் கண்ணன் சார். கண்ணன் ரிஷப லக்னம். ரிஷப லக்னம், கன்னிராசி, உத்திர நட்சத்திரம். நாலேகால் காலையில் 4:15 கரெக்டா? விடியக்கத்தில் 4:15 தானே? விடியக்கத்தில் 4:15 ரிஷப லக்னம் தான். ரிஷப லக்கணம் முடியல. வாக்கியப்படி மிதுன லக்கணம் என்பது தவறு. திருக்கணிதப்படி சரியான பஞ்சாங்கத்தை கணிச்சுக்கோங்க. 2009 இருந்து உங்களுக்கு குருதசை நடக்குது. இந்த குருதசை உங்களுக்கு கடன் தொல்லைகள் அப்படி இப்படின்னு கொஞ்சம் செட்பேக், கொஞ்சம் ஒரு மாதிரியான பின்னடைவுகளை தான் கொடுக்கும். எதுலேயும் வந்து ஒரு இது இல்லாத அமைப்பை தான் கொடுக்கும். 2009 நீங்கள் நல்லா இல்லை. 2009 நான் நல்லா இல்லைன்ட்டு ரிஷப லக்னத்தை வச்சு தான் சொல்கிறேன். நீங்கள் மிதுன லக்னம்னா யோகமாக இருக்கும். அதனால் வாக்கியப்படி கணிக்கிற பஞ்சாங்கத்தை வந்து இது பண்ணாமல் திருக்கணிதப்படி பஞ்சாங்கம் கணிச்சுக்கோங்க. 2009 உங்கள் வாழ்க்கை பின்னடைவான காலகட்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. முதல் 8 வருஷம் கடுமையான நெருக்கடியை, பண நெருக்கடியை கொடுப்பார். கடன், நோய், எதிரி, இந்த மாதிரியான அமைப்புகளை கொடுத்துக்கிட்டு இருப்பார். இந்த 2009 நீங்கள் சரியில்லை. 2017 இது முடியும். அதாவது குரு பகவான் ரிஷப லக்னத்திற்கு 8-11 கூடியவராகி உங்களுடைய ஜாதகத்தில் 6ஆம் இடத்திற்கு, ஏன்னா நீங்கள் 4:15 துல்லியமாக சொல்லும் போது நீங்கள் பலன் கேள்வியை கேட்பதற்கு முன்பே உங்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்ற பலனை நான் சொல்கிறேன். ஜோதிடத்துடைய ஒரு மகத்தான விஷயம் என்னன்னா, நீங்கள் கேள்வியெல்லாம் ஒரு முழுமையான அனுபவம் உள்ள ஒரு ஜோதிடத்தை நீங்கள் வந்து ஜாதகத்தை கொடுத்துட்டு கம்முன்னு உட்கார வேண்டியதுதான். என்னுடைய வாடிக்கையாளர்களே எங்கிட்ட நேரில் வரும்போது என்னுடைய வாடிக்கையாளர்களை நான் பேசவே விடுவதில்லை. நேரில் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் நேரில் வர்றவங்க ஜாதகத்தை கொடுத்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்க வேண்டியது தான். அவர்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் தான் ஜாதகத்தை பார்த்து சொல்லுவேன். அவங்க என்ன கேள்வி கேட்கணும், அவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்கன்றதை நான் தான் சொல்லுவேன். அந்த அமைப்பில் தான் நேரம் துல்லியமாக சொல்லும் போது ஒரு முழுமையான ஒரு அனுபவமுள்ள ஒரு ஜோதிடரால்
உங்களுக்கு தற்போது என்ன நடந்து கொண்டு இருக்குன்றதை சொல்ல முடியும். அதன் அடிப்படையில் நீங்கள் 4:15 மணி அப்படின்னு துல்லியமாக சொன்னதுனால ஜாதகம் கரெக்டாக இருக்குது அப்படின்றதுல உங்களுக்கு 2009 பின்னடைவான காலகட்டம், நீங்கள் வந்து பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க, அது சம்பந்தமான கேள்வி அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போ இந்த 8 வருஷம் மட்டும் 2017 இந்த பிரச்சனைகள் முடியும். ரிஷப லக்னத்திற்கு குரு பகவான் முதல் 8 பகுதி 8ஆம் இடத்தினுடைய பலனை, அஷ்டமாதிபதியோட பலனை கொடுத்து வாட்டி வதக்குவார். எதுவும் வெளியில் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது, ரொம்ப கஷ்டம். ஒரு நல்ல திறமையான ஆள் தான் நீங்கள். லக்னாதிபதி திக்பலத்தோட வலுவாக 4ஆம் இடத்துல திக்பலத்தில் இருக்கிற ஒரு அருமையான ஜாதகம். ஆனால் இந்த 8 வருடங்கள் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப மோசமான காலகட்டமாக இருக்கும். 2017 இந்த கடைசியில் இருந்து இந்த லாபாதிபத்தியம் என்று சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடம் அவருக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். 11ஆம் இடத்தை சந்திரன் பார்ப்பதும் 11ஆம் இடத்தோடு வேறு சுபகிரகங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறதும் நல்ல ஒரு அமைப்பு என்பதால் உங்களுக்கு இந்த 2017க்கு பிறகு இதுவரைக்கும் 8 வருஷமா இருந்து வந்த அத்தனை பின்னடைவான விஷயங்களும் அப்படியே மாறி உங்களுக்கு நல்லா இருக்கும். அதை விட முக்கியமாக உங்கள் ஜாதகத்தை வந்து நான் பின்யோக ஜாதகம்னு சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு 47 வயது ஆகுது, 47-48 வயசு ஆகுது. அடுத்து 55 வயசுக்கு மேலே வருகின்ற சனி தசை உங்களுக்கு அபாரமான நல்ல ஒரு விஷயங்களை செய்யும். சனி வந்து 12ஆம் இடத்துல நீசமாக இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். ஆகவே உங்களுடைய ஜாதகமே பின்யோக ஜாதகம். நீங்கள் 55 வயசுக்கு மேலே நல்லா இருக்கிறதுக்கான ஃபவுண்டேஷன் எனப்படக்கூடிய அஸ்திவாரங்கள் இந்த வருட இறுதியிலிருந்து கிடைக்கும். கவலைப்படாதீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. கடந்த 8 வருடமாக உங்களுக்கு இருந்து வந்திருக்கின்ற எந்த தொல்லைகளும் 2018ஆம் ஆண்டு முதல் இருக்காது. வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஐயா, ஒரு கேள்வி. அதாவது இந்த கடன் பிரச்சனை வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் அதில் வசதியாக சம்பாதிச்சு தான் இருப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் இருந்தாலும் கடைசி வரைக்கும், வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கடன் பிரச்சனையாக இருந்துட்டு தான் இருக்கும். இப்போ விஜய் மல்லையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரர், ஆனால் இவ்வளோ பெரிய கடன் வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு இடத்த, அவர் வாழ்ந்துட்டு இருக்க இடத்த விட்டு வேற நாடுக்கே போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இது ஜோசியத்தில் நம்ம எப்படி சொல்லுவோம் ஜாதக ரீதியாக? காலையிலேருந்து எல்லாரும் கடனை பற்றியே கேட்கறதுனால நீங்களும் கடன் கேள்வியாக கேட்டலான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு வீட்டை விட்டு கிளம்பும் போதே 6ஆம் பாவம் வேலை செய்யுதுன்னு நினச்சேன். 6ஆம் பாவம் வேலை செய்யும்போதே ஒரு கணக்கு போட்டேன். எனக்குள்ள ஒரு ஆரோட கணக்கு போடும்போது இன்றைக்கு 6ஆம் பாவத்தை பற்றின அமைப்புகள் தான் இருக்குன்றது வந்தது. இன்றைக்கி காலையில் 8 to 9. ஆகவே வின் டிவியில் காலையில் 8 to 9 காலையிலேருந்து வர்ற நேயர்கள்லாம் கடனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கேள்வி கேட்கின்ற நீங்களும் கடனை பற்றியே கேட்கிறீர்கள். கடன் நோய் எதிர்ப்பு இந்த அமைப்புகளை தருபவர் சனி பகவான். இந்த கடன் நோய் எதிர்ப்பு மனிதனுக்கு வேண்டாத விஷயங்களை தர்றதுக்குன்னு விதிக்கப்பட்ட கிரகம் சனி. மனிதனுக்கு வேண்டாதவை கடன், நோய், எதிரிகள். இந்த 3 அமைப்புகளையும், அது பொதுவாகவே மனுஷனுக்கு என்னென்னலாம் தொல்லை கொடுக்கக்கூடிய அமைப்போ அதை முழுசாக கொடுக்குறவர் சனி ஒருத்தர் தான். அந்த அமைப்பின்படி யாருக்கு சனி பகவான் பாபத்துவம் பெற்று அந்த கடன் நோய் எதிர்ப்புகளை தருகின்ற அமைப்பில் இருக்கின்றாரோ, அடுத்து 6ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய ருண ரோக சத்ருன்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில். ருணம் கடன், ரோகம் நோய், சத்ரு எதிரி. இந்த அமைப்புகளோடு சம்பந்தப்பட்டு 6ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கின்ற கிரகங்களோ அல்லது 6ஆம் பாவாதிபதியை அந்த பாவத்திற்கு உடையவரோ, அதாவது அந்த வீட்டில் குடியிருக்கிறவரோ அல்லது அந்த வீட்டு ஹவுஸ் ஓனரோ யாரோ ஒருத்தர் அந்த அமைப்பில் உங்களுக்கு தன்னுடைய செயல்பாடுகளை கொடுக்கின்ற ஒரு நேரம் வரும்போது, அந்த தசைன்னு சொல்லுவோம், அந்த தசை வரும்போது நீங்கள் கடன் அல்லது நோய் அல்லது எதிர்ப்பு இந்த 3ல் ரொம்ப வலுவான ஒரு அமைப்பை சந்திப்புவீங்க. இதில் உங்களுடைய பிறவியோட கர்மாவின் அடிப்படையில் வந்து நீங்கள் கடன்காரராக இருக்கணுமா, நோயாளியாக இருக்கணுமா, எதிரிகளோட தொல்லையால் பயந்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போகிறது அல்லது எதுக்குமே ஒரு பயந்த ஒரு மனநிலையில் இருக்கணுமான்றது அதற்கடுத்து உள்ளே சென்று ஆராய வேண்டிய ஒரு அமைப்பு. ஆகவே எவர் ஒருவருக்கு சனி பகவான் வலுத்து, அந்த சனி பகவான் சில நேரங்களில் 7.5 சனி அமைப்புகளில் பணத்தோட கடன்றது என்னென்னா பணம் இல்லாத நிலைமை நான் சொல்லுவேன். கடன் எப்போ வாங்குகிறோம்? சர்வைவல், உயிர் வாழ்வதற்கென்று பணம் அத்தியாவசியமாக தேவைப்படுது. சில நிலைகளில் ஒரு வாடகை வீட்டுக்காரனாக இருப்பான், அந்த வாடகை கொடுத்தாகணும், குழந்தைக்கு ஃபீஸ் கட்டி ஆகணும், வேலைக்கு போகிறானோ இல்லையோ மாதம் இது போன்ற ஒரு கமிட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். சம்பாதித்தே ஆக வேண்டிய சில நிலைகள் இருக்கும். எனக்கு மாதம் 20,000 ரூபா வேணும், அப்படி இருந்தால் தான் குடும்பம் நடத்த முடியும். சரி, 20,000 ரூபா இருந்தால் தான் பொண்டாடி பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட முடியும், ஃபீஸ் கட்ட முடியும். அந்த ஒரு அமைப்பில் அந்த மாதம் வேலை போயிடுச்சு அல்லது வேலையில் ஒரு சம்பளம் வரல. அப்போ என்ன பண்ணணும்? என்ன பணம் வந்தாலும் வராட்டாலும் குடும்ப வண்டி ஓடுவதற்காக அவன் வந்து பணத்தை புரட்டியே ஆக வேண்டும் என்ற நிலைமையில் ஒரு மனிதனுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சனியோ அல்லது 6ஆம் பாவாதிபதியோ அல்லது 6ஆம் வீட்டில் இருக்கின்ற ஒரு கிரகமோ கடன் வாங்க வேண்டிய சூழலை கொடுக்கும்.
ஆக ஒரு மனிதன் தன்னுடைய வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் கடன் வாங்குகின்ற நிலைக்கு தள்ளப்படுகின்றான். எல்லாருமே கடன் வாங்குறது இல்லையே. இந்த அமைப்பு ஒன்று, அதாவது தேவைக்கு கடன் வாங்குறது ஒன்று. இப்போ நீங்கள் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஒருவருடைய பெயரை குறிப்பிட்டீங்க, அவருடைய கடன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வேற. சில பேர் கொடுத்து வைத்தவர்கள், சில பேர் கடனை திருப்பியே கொடுக்க வேண்டியதில்லை. இன்னும் சில பேர் பாருங்க, கொடுத்தவன் தான் கடனை கொடுத்தவன் பயந்துக்கிட்டே போய் கேட்பான், கடனை வாங்கினவன் போட்டோம் பார்க்கலாம் அப்படின்னுமா. இது ஒரு சில பேருக்கு ஒரு அமைப்பு. சில பேர் கடனுக்காக பயந்துக்கிட்டு ஊரை விட்டே ஓடுவான், சில பேருக்கு கடன் கொடுத்தவன் ஊரை விட்டு ஓடுவான். அது ஒரு அமைப்பு. அதுவும் அந்த சனி பகவான் பண்ணுற வேலை தான், அந்த 6ஆம் இடத்து அதிபதி பண்ணுற வேலை தான். சில பேர் கடன் வாங்கினாலும் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று சொல்கிறது மாதிரி, அந்த கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படியே மாற்றி கடன் கொடுத்தார் நெஞ்சம் போல் கலங்கை வைத்தான் இலங்கை வேந்தன்ற மாதிரி சில பேர் கடன் கொடுத்தவனை அலைய விடுவாங்க, கடனை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அதற்கும் ஜாதகத்தில் சில அமைப்புகள் இருக்கின்றன. 6ஆம் இடம் சுபத்துவமாகி இருக்கும்போது உங்களுக்கு கடன் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க தேவையில்லை. கடனை வாங்கிட்டு அந்த கடனை எப்படி வேணாலும் செலவு பண்ணிவிட்டு அந்த கடனை கொடுக்கறதுக்கு ஒரு தைரியமும் வந்துடும். என்ன மிஞ்சி போனால் வந்து கேட்பான், அவ்வளோதானே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. எல்லாருடைய மனநிலைமையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஒருவருக்கு கடனை திருப்பி கொடுக்கவில்லை என்றால் தூக்கம் வராது, ஒருத்தருக்கு கடனை திருப்பி கொடுத்தா தூக்கமே வராது. கொடுத்துட்டோமே ஏமாத்திருக்கலாமே அப்படின்ட்டு. ஆக இந்த அமைப்புகள் அனைத்திற்குமே கிரகங்களே காரணமாகின்றன. 6ஆம் பாவம் சுபத்துவமாக இருக்கிற நிலைமையில் நீங்கள் கடனை திருப்பி கொடுக்க தேவை இருக்காது. அல்லது எதிரியுடைய பணம், இன்னொருத்த உங்களுக்கு ஆகாதவனுடைய பணம் வந்து உங்களுக்கு வந்து சேரும். என்றோ ஒரு நாள் கடன்பட்டவர் திருப்பி கொண்டு வந்து கொடுப்பார். 6ஆம் இடம் பாபத்துவமாகி சனி பகவான் வலுவாக இருக்கிற நிலைமையில என்றைக்கும் நித்திய தரித்திரனாக கடன்காரனா இருப்பீங்க. வருமானத்திற்கு அதுக்கும் பத்தவே பத்தாது. 25,000 செலவாகும், 22,000 தான் சம்பளம் வரும். மாதம் 3,000 கடன் வாங்கிட்டே போனோம். வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அது 35,000 வந்து நிற்கும். அப்புறம் 4 வருஷத்தில் பார்த்தா 2 லட்ச ரூபா கடன். ஐயோ, மாதம் 20,000 தான் சம்பளம் ஃபிக்ஸடு, 2 லட்ச ரூபா கடன் வந்து நிற்கிது, எப்போ அதை திருப்பி அடைக்கிறது, எப்படி திருப்பி அடைக்கிறதுன்னு தூங்காமல் திரிவீங்க. ஆகவே 6ஆம் பாவம் சுபத்துவம் இன்றி பாபத்துவம் பெற்றிருக்கின்ற நிலைமைகளில் ஒருவர் கடன் நோய், அப்படி கடன் இல்லைன்னா அவருக்கு உடலை உருக்குகின்ற ஏதேனும் ஒரு நோய் இருக்கும். இதுதான் ஜோதிடத்துடைய ஒரு இதான விஷயங்கள். சனியும் 6ஆம் பாவாதிபதியும் வலுவாக பாபத்துவம் பெற்று இருக்கக்கூடாது. சரிங்க ஐயா, ஒரு நேயரை பார்க்கலாம். வணக்கம், குருஜி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்க சார், யாருக்காக நீங்க பாக்குறீங்க? உங்க மகனுக்காகயா? உங்க மகனுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். 20/6/1999 நேரம் சொல்லுங்க சார். 99 காலையில 6:30க்கு பிறந்திருக்காங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். சரி, ஐயாவிடம் உங்க கேள்வியை கேட்கலாம். சரி, ஐயாவிடம் உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம், என்ன கேட்கணும்? வணக்கம். சொல்லுங்க, என்ன கேட்கணும்? படிப்பையும் எதிர்காலத்தை பத்தி கேக்குறீங்க. மிதுன லக்னம், லக்னத்திலேயே வந்து புதன் வலுவாக ஒரு இடத்துல வர்க்கோத்தமமா இருக்கிறார். அருமையான ஜாதகம். குழந்தை நல்ல புத்திசாலியா இருப்பான், நல்ல புத்திசாலி. லக்னத்திலேயே லக்னாதிபதி புதனாகி அவர் வர்க்கோத்தமமா இருக்கிறாரு. அதே நேரத்தில் கடந்த 2016 மிதுன லக்னத்திற்கு 6ஆம் பாவாதிபதி. இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், வீட்டை விட்டு கிளம்பும் போது 6ஆம் பாவத்துடைய சம்பந்தப்பட்ட கேள்விகளாக வருது. ஆரோடம் பார்த்தேன், இன்னைக்கு கடன் 6ஆம் இடம் தான் வேலை செய்யும் அப்படின்னு இப்போத்தான் போன கேள்விக்கு சொன்னேன். என்ன சொன்னேன், காலையில இருந்து கடன் 6ஆம் பாவம் இதை பற்றின கேள்விகளாக தான் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கேள்வி கேட்ட என்னுடைய தொகுப்பாளினி கூட என்ன கேட்டாங்க, கடனை பற்றி என்ன சொல்லுங்கன்னாங்க. அதை நிரூபிக்கிற மாதிரி பாருங்க. அடுத்து நான் பேசி முடிச்சோடனே ஒரு கேள்வி கேட்குறீங்க, 6ஆம் பாவாதிபதி திசையில கேள்வி கேட்குறீங்க. அதாவது உங்க மகனுக்கு மிதுன லக்னமாகி கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் 6ஆம் பாவத்திற்குரிய செவ்வாய் தசை, மிதுன லக்னத்திற்கு சற்று பின்னடைவுகளை தரக்கூடிய செவ்வாய் தசை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் ஒரு 20 வயது காலகட்டத்தில் 18 வயது காலகட்டத்தில் ஒரு மாணவனுக்கு இந்த 6ஆம் பாவத்தின் இது வர்றது வந்து கொஞ்சம் படிப்பில் வந்து கொஞ்சம் படிப்பு சுமையை அதிகப்படுத்துகிற ஒரு காலகட்டம். கடந்த 1 வருஷம் 1.5 வருஷமாக நடக்குது. அதே நேரத்தில் குருவின் பார்வை அந்த செவ்வாய்க்கு இருக்கிறதுனால பெரிய செட்பேக்ஸ் எதுவும் நடக்காது. இந்த அமைப்பு ரொம்ப வலுவான. இப்போ ஜாதகம் என்னதான் இருந்தாலும் இன்னொரு விதி ஒன்று இருக்குது. நான் அடிக்கடி அதை வந்து எழுதி கொண்டு இருக்கிறேன். வின்டிவி நிகழ்ச்சிகள்லையும் நான் அதை பற்றி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். 6ஆம் பாவாதிபதியை விட லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். எந்த ஒரு ஜாதகம் வந்து ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத ஜாதகம்னு சொன்னால் லக்னாதிபதியை விட 6ஆம் பாவாதிபதி வலுவாக இருப்பார்.
அந்த அமைப்பு தான். அதாவது ஜோதிடம்ன்றது ஒரு சாதாரண விஞ்ஞான கணக்கீடுகள் தான். லக்னாதிபதி என்பது நீங்கள், 6ஆம் பாவாதிபதி, 6ஆம் பாவம் என்பது எதிரி, 6 என்பது எதிரி, 1 என்பது நீங்கள். இந்த 1 வலுவாகி 6 வலுவிழந்திருந்தால் உங்களை விட எதிரி வலுவாக இல்லை, நீங்கள் நன்றாக இருந்து சகலத்தையும் அனுபவிப்பீர்கள் என்று அர்த்தம். உங்களை விட 1ஆம் அதிபதி எனப்படும் லக்னாதிபதி வலுவிழந்து 6ஆம் பாவாதிபதி வலுவாக அதிக பலத்தோடு இருந்தால் உங்களை விட எதிரி வலுவாக இருக்கிறார். என்றென்றைக்கும் நீங்கள் அவர்கிட்ட பயந்துகிட்ட எதிர்ப்புகளை ஒருவர் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் வர்ற எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும், எதிரிகள் அதிகமாக இருப்பார்கள், எதிர்ப்புகளை சந்தித்து கொண்டே தீர வேண்டும் என்பது ஜோதிட விதி. அந்த அமைப்பின்படி உங்கள் குழந்தைக்கு அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு இருக்குது. லக்னாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறார். 6ஆம் பாவாதிபதி சுபருடைய வீட்டில், சுபருடைய பார்வை, குருவோட பார்வையில் சுக்கரனோட வீட்டில் இருக்கிறார். 6ஆம் பாவத்திற்கு 12ஆம் வீட்டில் மறைந்திருக்கிறார். ஆகவே இந்த அமைப்பு அவருடைய எதிர்காலத்தை ரொம்ப பிரமாதமாக கொண்டு போகும். எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்க. இதற்கடுத்து 5 வருடம் கழித்து அவருக்கு ராகுதசை, கடகத்தில் இருக்கின்ற ராகுதசை, 12ஆம் அதிபதியோட இருக்கின்ற ராகுதசை நடக்குது. ஆகவே உங்களுடைய மகன் படித்து முடித்து வெளிநாட்டில் வேலை செய்வார். அடுத்தடுத்து இன்னும் ஒரு முக்கியமான எதிர்கால பலனை சொல்லிடுறேன். ஒரே ஒரு மகனாக இருந்தால் கொஞ்சம் கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், பிரிந்திருப்பார் உங்களை விட. அதாவது சரராசி எனப்படும் கடகத்தில் ராகுவும் அடுத்து மேஷத்தில் குருவும் அதே மேஷத்தில் சனியும் இருப்பதால் உங்கள் மகன் வெளிநாட்டு குடிமகனாக இருப்பார். படித்து இவருடைய வாழ்க்கை, இவருடைய திருமணம், இவருடைய குழந்தை அமைப்புகள் அனைத்துமே வெளிநாடை சுற்றி இருக்கும். வெளிநாடு அமைப்பில் உங்கள் மகன் படித்து முடித்து வெளிநாட்டில் நிரந்தரமாக பணிபுரிவார். உங்கள் காலத்திற்கு பிறகு இந்தியாவிற்கே வராத அளவிற்கு அவருடைய அமைப்பு இருக்கும். கடகத்தில் இருக்கின்ற ராகு அவரை வெளிநாட்டிற்கு அனுப்பி அடுத்து மேஷத்தில் இருக்கின்ற குருதசையும் சனிதசையும் வாழ்நாள் முழுக்க அவரை வெளிநாட்டில் இருக்க வைக்கும். 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்தை பார்ப்பதும், 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்தை பார்ப்பதும், 8ஆம் அதிபதியே சுபத்துவமாகி குருவோடு சேர்ந்து செவ்வாயின் பார்வையில் இருப்பதும் பரதேச பாசம் என்று சொல்லப்படக்கூடிய வெளிநாட்டில் நிரந்தரமாக இருக்க வைக்கின்ற ஒரு அமைப்பு என்பதால் உங்கள் மகன் நன்றாக படித்து முடித்து வெளிநாட்டில் நிரந்தரமாக பணிபுரிவார். வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேயர் இருக்காங்க. ஐயா வணக்கம். குருஜி நேரம் யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். வணக்கம், நீங்க லைன்ல இருக்கீங்க. நேயர்களே, உங்க டிவி வால்யூமை நீங்க முழுமையாக குறைச்சின பிறகுதான் நீங்க லைன்ல இருக்கீங்களா, இல்லை நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்கும், நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்களோ அது தெளிவா எங்களுக்கும் கேட்கும். அது கேட்ட மாதிரி ஐயாவிடமிருந்து உங்களுக்கு சிறந்த தக்க பதில் கிடைக்கும்னு சொல்லலாம். அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம் குருஜி நேரம் யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். வணக்கம் சார், நீங்க லைன்ல இருக்கீங்க. சொல்லுங்க சார், யாருக்காக நீங்க பாக்குறீங்க? உங்க பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். 8/12/1980ங்களா? காலையில 3:35. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். சரி, ஐயாவிடம் உங்க கேள்வி கேட்கலாம். இன்னும் கேட்ட நட்சத்திரத்தை காணமேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதில் ஒரு உண்மை என்னன்னா, சென்ற வருடம் இதே நாள் நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியில் 90% பேர் விருச்சிக ராசிக்காரங்க தான் கேள்வி கேட்டுருந்தீங்க. ஆக விருச்சிக ராசிக்காரர்கள் கேள்வி கேட்பது குறைகிறது அப்படின்றத பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரர்களுடைய வேதனைகள் விலகி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். உங்களுக்கு துலாம் லக்னமா? துலாம் லக்னம், கேட்ட நட்சத்திரம், விருச்சிக ராசி. கடந்த 4 வருடங்களாக விருச்சிக ராசிக்காரரை படுற அவஸ்தையை வெளியில சொல்ல முடியாது. 2012ஆம் ஆண்டுல இருந்து கடன் வாங்கிட்டு தூங்காம இருக்கணும், அந்த மாதிரி நம்ம கொடுக்க முடியாம தூங்காம இருக்கணும், அந்த மாதிரி. உங்க கேள்வி வரும்போதே, உங்களுடைய கால் வர்றதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன், அடுத்தவரும் கடனை பத்தி தான் கேள்வி கேட்பாருன்னு. ஆமா சார், எனக்கு முன்னாடி ஒரு லைன் கிடைச்சது, கட்டானாலே எனக்கு கிடைச்சிச்சு. நான் 4 வாரமா பார்த்தேங்க, எனக்கு லைனே கிடைக்கல. சரி, அதுதான். அதாவது இன்னைக்கு 6ஆம் பாவம், வீட்டை விட்டு கிளம்பும் போதே 6ஆம் பாவத்தை சம்மந்தப்பட்ட அமைப்புகள் நடந்ததுனால இன்னைக்கு 6ஆம் பாவத்தை பற்றி தான் அதிகமான கேள்விகள் இருக்கும் அப்படின்றத நான் எதிர்பார்த்தேன். ஆகவே இன்றைக்கும் உங்களுக்கு இப்போ சூரிய தசை உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. தர்மகர்மாதிபதிகளோட தசை தான். இந்த தர்மகர்மாதிபதிகளோட தசை இருந்தாலும் நல்ல ஒரு அமைப்பில் தர்மகர்மாதிபதிகளுடைய தசை நடந்து கொண்டிருந்தாலும் இல்லை மன்னிக்கவும், உங்களுக்கு துலா லக்னம், சூரியன் 11 கூடியவர், 11ஆம் அதிபதியோட ஒரு அமைப்பு நடக்குது. இன்னொன்று நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஜாதகமே 7.5 சனி நேரத்தில் வேலை செய்யாது.
அதுவும் கடுமையான ஜென்மச்சனி நடக்கிற நேரத்தில் சனி பகவான் ஒரு வீட்டோ பவரை உடையவர். ஜாதகத்தில் இருக்கிற யோக அமைப்புகளை சனி பகவான் செயலற்றதாக்குவார். இந்த அமைப்பின்படி விருச்சிக ராசிக்காரர்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்து அமைப்பில் இருந்தாலும், அவர்களுடைய அமைப்பு ஒரு 40 வயதுகளில் இருக்கிற அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களும் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. 55 வயது தாண்டி 60 வயதை நெருங்கி கொண்டிருக்கும் 2ஆம் சுற்று விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் பாதிப்புகள் இல்லை. 2ஆம் சுற்று அவர் பொங்கு சனியாக அவர் வேலை செய்யணும் அப்படின்ற அமைப்பு 50-55 வயசுக்கு மேலே தான் உருவாகும். இந்த 40 வயதுகளுக்குள்ளே இருக்கிற அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களும் எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் வருகின்றன, என்னால் மட்டும் ஏன் முடியவில்லை, சகல விதமான முயற்சிகளையும் எடுத்து நல்ல விதமாகத்தான் செய்கிறேன், ஆனாலும் தோற்று போகிறேனே, முட்டுச்சந்தில் போய் முட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு நிலைமை இருக்கே, எந்த பக்கமும் திரும்ப முடியலையே, என்னதான் எனக்கு நடக்குது அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கிறீங்க. வாழ்க்கையில் அவரவருடைய அமைப்பின்படி, அவருடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய கர்ம வினையின்படி, அவரவர்களுடைய மனம் எதை கொடுத்தால் அவருடைய மனம் வேதனைப்படுமோ அந்த அமைப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. நெருங்கிய உறவினர் மரணம், பிரிவு, துயரம், கணவன் மனைவிக்குள் கருத்து வேற்றுமை, வழக்கு, வம்பு, கடன், நோய், தரித்திரம், அத்தனை விஷயங்களும் தற்போது விருச்சிக ராசிக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த அமைப்புகள் எல்லாம் இந்த வருஷத்தோட நீங்கும். நான் ஒரு உதாரணமாக ஒரு வாழ்க்கையை ஒரு சின்ன பிரிவாக பிரிப்பேன். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான் சிறப்பாக ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அனைத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இப்போது இருக்கின்ற தொல்லைகள் இந்த வருடத்தோடு நீங்கும் என்றாலும் அது எப்படி வந்து நீங்கும் அப்படின்னு சொன்னால், இப்போது நீங்கள் நடுக்கடலில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நடுக்கடலில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ திக்கு தெரியாது, திசை தெரியாது, கடலில் விழுந்து முழுகி போவோம், ஆழமான ஒரு அமைப்பு இருக்குது, இதில் நம்ம முழுகி போகிறோம் அவ்வளவுதான் அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற உங்களுக்கு இந்த வருடம் ஏப்ரல் மாதம் பக்கத்தில் ஒரு கட்டை மிதக்கும். அந்த கட்டை மிதந்தாலும் நீங்கள் நடுக்கடலில் தான் இருப்பீர்கள். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கரை தெரியும். அப்போதும் நீங்கள் நடுக்கடலில் தான் இருப்பீர்கள். கரையும் தெரிகிறது, கட்டையும் பக்கத்தில் மிதக்கிறது. இந்த கட்டையை பிடித்து கொண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு நீந்த ஆரம்பித்து செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி கரையோரம் வந்து அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி இப்போது இருக்கின்ற துன்ப கடலை விட்டு வெளியேறி கரையில் நடக்க ஆரம்பிப்பீர்கள். ஆகவே இந்த வருடம் இறுதியிலிருந்து அனைத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மட்டும்னு இல்லை, விருச்சிக ராசியை குழந்தைகளாக கொண்டவர்களுக்கும் கடுமையான பலன்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை நான் 2017 புத்தாண்டு பலன்களில் எழுதியிருந்தேன். அதன்படியும் உங்களுடைய அண்ணன், தம்பி, இரத்த உறவுகள், தாய், தந்தை, கணவன், மனைவி, குழந்தைகள் யாராக இருந்தாலும் ஒரு வீட்டில் ஒரு விருச்சிகம் இருந்தாலே சிக்கல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. 2 விருச்சிகமாகவோ ஒரு மேஷமாகவோ இருந்தால் அந்த வீட்டை சனி பகவான் பூரண ஆதிக்கத்தில் கொண்டு வந்து தான் யார் என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆயினும் அனைத்து விஷயங்களும், அனைத்து சிக்கல்களும், அனைத்து பின்னடைவுகளும், எல்லா கஷ்டங்களும், துன்பங்களும், துயரங்களும் இந்த வருடம் அக்டோபர் 26ஆம் தேதிக்கு மேலே உறுதியாக விருச்சிக ராசிக்கு இருக்காது. எல்லாமே நல்லபடியாக மாறும். இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த அத்தனை விஷயங்களும் அப்படியே தலைகீழாக மாறி 2018ஆம் ஆண்டிலிருந்து நான் தான் கஷ்டப்பட்டேனா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஆகவே ஒட்டுமொத்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இதுதான் பதில். இதுக்கப்புறம் விருச்சிக ராசிக்காரங்க ஃபோன் பண்ணவே தேவையில்லை. வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. மற்றொரு நேயர் இருக்காங்க. ஐயா வணக்கம். குருஜி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், சொல்லுங்கம்மா. யாருக்காக நீங்க பாக்குறீங்க? உங்க பேர் என்னம்மா? சொல்லுங்க ரேவதி. உங்க பிறந்த தேதி, நேரம் சொல்லுங்கம்மா. 28/9/1987ங்களா? சரி, நேரம் சொல்லுங்கம்மா. மதியம் 2:30 மணிக்கு பிறந்திருக்கீங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. சரி, ஐயாவிடம் உங்க கேள்வியை கேட்கலாம். இப்போ தரமா சொன்னேன், விருச்சிக ராசியை பற்றி இப்போ தான் சொன்னேன். உனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். விருச்சிக ராசிக்கு என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு. அனுச நட்சத்திரம் பரவாயில்ல, கேட்ட நட்சத்திரத்தோட கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்கு. போன வருஷம்லாம் அனுசம் கஷ்டப்பட்டு இருந்தது. என்னம்மா கேட்கணும்? சரிம்மா, செவ்வாய் தோஷம் உனக்கு இருக்கு ஆனா இல்லை. இருக்கு ஆனா இல்லை. கதவு இருக்கு, கதவு மாதிரி ஏதோ படத்துல சொல்லுவாங்க. அது மாதிரி 8ல் உனக்கு செவ்வாய் இருந்தாலும் குருவோட பார்வையில் இருக்கிறாருமா. இது செவ்வாய் தோஷம் கிடையாது.
ஆனா கொஞ்சம் அனுபவ குறைவான ஜோதிடர்கள் இதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. இல்ல 8ல இருந்தாலும் இல்லதான். செவ்வாய் குருவோட வீட்டில் இருந்தாலோ, சிம்மத்தில் இருந்தாலோ, அதிநட்பு ஸ்தானங்கள்ல இருந்தாலோ, குருவின் பார்வையில் இருந்தாலோ, அவர் வந்து ராசிநாதனாகவோ லக்னாதிபதியாகவோ ஆனாலோ செவ்வாய் வந்து தோஷம் கிடையாது. இந்த அமைப்பின்படி உனக்கு மகர லக்னமாகி லக்னா ராசிநாதனே, அதாவது மகர லக்னம் விருச்சிக ராசி, உன்னுடைய விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய், அவர் மகரத்தோட 8ஆம் இடமான அதிநட்பு ஸ்தானமான சிம்மத்தில் இருக்கிறார். குருவின் 5ஆம் பார்வையில் இருக்கிறார். ஆகவே உனக்கு உறுதியாக 100% செவ்வாய் தோஷம் இல்லை. ஆனாலும் நான் செவ்வாய் தோஷம் இல்லைன்னு சொன்னாலும் வேறு சில கொஞ்சம் அனுபவம் இல்லாத ஜோதிடர்கள் இதை ஒத்துக்கிறது இல்லை. அதனால திருமண காலங்களில் பார்க்கும்போது செவ்வாய் தோஷம் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தோஷம் கிடையாது. செவ்வாயோட பாதிப்புகள் உன்னுடைய எதிர்கால திருமண வாழ்க்கையில் இருக்கவே இருக்காதுமா. வாழ்த்துக்கள்மா. நல்ல மாதிரியான ஜாதகமா. 7ஆம் அதிபதி வந்து நீசபங்கம், அதாவது 7ஆம் அதிபதி நீசமாக இருந்தாலும் அவர் நீசபங்க அமைப்பில் இருக்கிறார். லக்னாதிபதியோடைய சேர்ந்திருக்கிறார். வேலை செய்பவராக இருப்பாருமா. அரசு வேலை வாய்ப்பு அமைப்பு. இந்த 7ஆம் அதிபதி வந்து சில நிலைகளில் சனியோட சேர்ந்திருந்தாலே ஒரு நிரந்தரமான வேலை அமைப்பு கொண்டவராக இருப்பார். முக்கியமாக வந்து புத்திசாலியாக இருப்பார். மூளையை வச்சு செய்யக்கூடிய சாஃப்ட்வேர் இந்த மாதிரியான அமைப்புகளில் இருப்பாருமா. கணவர் அமைப்பு ரொம்ப வலுவாக இருக்குது. கணவர் ஸ்தானமும் உனக்கு வலுவாக இருக்குது. கவலைப்படாத, ரொம்ப நல்ல ஜாதகம். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேயர் இருக்காங்க. ஐயா வணக்கம். குருஜி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். வணக்கம் சார், உங்க டிவி வால்யூம் முழுமையாக கொஞ்சம் குறைச்சிருங்க. வணக்கம்மா. யாருக்காகம்மா நீங்க பாக்குறேன்? உங்க பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. 10/1/1973. நேரம் சொல்லுங்கம்மா. காலையில 3:35 பிறந்திருக்கீங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. பூரட்டாதி. சரி, ஐயாவிடம் இந்த கேள்வி கேட்கலாம். அம்மா என்னம்மா கேட்கணும்? உடம்புக்கு ரொம்ப படுத்திக்கிட்டு இருக்கு. உடல்நிலை கோளாறுகள் இப்போ வந்து கேது தசை இருக்குது. 8ஆம், அதாவது 2016ஆம் ஆண்டு ஆரம்பத்திலேயே உங்களுக்கு 8ல் இருக்கின்ற கேது தசை ஆரம்பம். இந்த 8ஆம் இடம்னு சொன்னாலே இந்த உடல்நிலை கோளாறுகள், பெண்களுக்கு இந்த கடன் நோய் எதிரி இந்த மாதிரியான அமைப்புகள் 8ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்புகளில் நடக்கும். இந்த 8ஆம் இடத்தோடு இருக்கிற கேது தசையில் முதல் 3 வருஷங்கள் உங்களுக்கு சிறு உடல்நிலை பாதிப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா லக்னாதிபதியும் 6குடையவனுமான செவ்வாயுடைய பார்வையை அந்த கேது வந்து கேது வந்து கிட்டத்தட்ட 6 கிரகங்களோடு சம்மந்தப்படுறார். தன்னுடைய 8ஆம் பார்வையா செவ்வாய் பார்க்கிறார். சூரியன், புதன், சுக்கிரன், குருன்னு அனைத்து கிரகங்களும் கேதுவை பார்க்கறதுனால ஒரு கலப்பு பலனை தான் அந்த கேது தசை உங்களுக்கு செய்யும். இந்த கேது தசையே 1 வருஷம் அப்படியே 7 வருஷத்தை 7 விதமான அமைப்புகளாக செய்யும். அதன்படி முதல் 3 வருஷங்கள் உங்களுக்கு சிறு பிரச்சனைகள் இருக்கும். செவ்வாய் வந்து 6குடையவன்றதுனால செவ்வாயோடைய பார்வையை வாங்கிய கேது பகவான் செவ்வாயின் மூலத்திரிகோண வீடான மேஷத்தின் பலனைத்தான் முதலில் செய்வார். அந்த அமைப்பின்படி உங்களுக்கு வந்து கேது வந்து முதல் 3 வருஷங்கள் கொஞ்சம் ஆரோக்கிய குறைவாக கொஞ்சம் கொடுக்கும். ஆனால் லக்னாதிபதி லக்னத்தில் வலுவாக இருக்கிறதுனால பெரிய உடல்நிலை கோளாறுகள், நான் வந்து அப்படி படுத்துருவணும், அப்படி பண்ணணும், ஒருவேளை ரொம்ப சீரியஸான வியாதி வந்துடுமோ அப்படின்னு உறுதியாக கிடையாது. ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. கேதசையோட பிற்பகுதி நல்லா இருக்கும் உங்களுக்கு 3 வருஷம் கழிச்சு. இப்பவே வந்து இதனால கடன் கொஞ்சம் ஆயிடுச்சு சார். நிறைய செலவு பண்ணி போன வருஷத்துல இருந்து கொஞ்சம் காலுக்கு அடிபட்டு ஆபரேஷன் அப்படின்ற மாதிரி 2 ஆபரேஷன் ஆயிடுச்சு. இதனால கடன் கொஞ்சம் நிறைய ஆயிடுச்சு சார். இந்த பாருங்கம்மா, உங்களுக்கு உடம்புக்கு ஒன்றும் கிடையாது. காலையிலேருந்து கடனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அதனால் நான் அந்த கடனை பற்றின விஷயங்களே சொல்கிறேன். உடலுக்கு உங்களுக்கு ஒன்றுமே வராது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து கடன் வாங்கி ஆகணுன்ற சூழ்நிலையில் ஒரு கிரகங்கள் உங்களை கொண்டு போக வேண்டிய ஒரு அமைப்பு இது. கடன் வாங்கினோம்னா ஒரு பெண்மணி வந்து வியாபாரத்துக்கெல்லாம் கடன் வாங்க போகிறதில்ல. கடன் வாங்குறத ரொம்ப விரும்பாதவங்களா இருப்பீங்க. கடன் வந்து ரசஞ்சோறு சாப்பிட்டாலும் நம்ம வந்து ஒரு கடன் கால் காசு எது இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறவங்க தான் ஒரு பெண். அப்போ உங்களுக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் உங்களை கடன் வாங்க வைக்கணும்னா இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வந்தால் தான், ஆரோக்கிய குறைவுகள், அடிபடுதல், இந்த மாதிரி ஆஸ்பத்திரி செலவு வந்தால் தான் நீங்கள் கடன் வாங்குவீங்க. உங்களை கடன் வாங்க வைக்கிறதுக்குன்னே இருக்கிறவர் கேது. அவர் போன வருஷம் 2016 ஆரம்பிச்சிட்டாரு. ஆக 2015 உங்களுக்கு நீங்கள் 16 கடன் வாங்காரணும் ஆகணும்னா 15 உங்களுக்கு செட்பேக்கான காலகட்டங்கள் நடக்கணும்.
இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதனால நீங்க கடன் வாங்கணுன்றதுக்காகத்தான் உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் வருதே தவிர, இந்த அமைப்பு 3 வருஷத்துல விலகிடும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து நீங்க கடனை வாங்க தேவை இருக்காது. அதனால உடம்பும் நல்லா இருக்கும். கவலைப்படாதீங்கம்மா. நீங்க இதுக்கு பரிகாரம் வந்து ஒரு பரிகாரம் இந்த பாருங்கம்மா, எந்த ஊர்லம்மா இருக்கிறீங்க? நான் சென்னை தான் சார். காஞ்சிபுரம் சித்திரகுப்தன் கோயிலுக்கு போயிட்டு உடனடியாக அவங்க குடும்ப கணவர் குழந்தைங்களோட ஒரு செவ்வாய்க்கிழமை போங்கம்மா. ஒரு செவ்வாய்க்கிழமை காஞ்சிபுரம் பஸ் நிலையம், காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டை விட்டு இறங்கினோடனே இருக்குமா சித்திரகுப்தன் கோயில்னு. உலகத்திலேயே கேதுவுக்குன்னு இருக்கிற ஒரு கேதுவோட அதிதேவதை சித்திரகுப்தன். உலகத்திலேயே கேதுவுக்குன்னு இருக்கின்ற கேதுவோடைய அதிதேவதைக்குன்னு இருக்கின்ற ஒரு தனியான கோவில் சித்திரகுப்தன் கோவில். காஞ்சிபுரம் சித்திரகுப்தன் கோவிலுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை குடும்பத்துடன் போய் அபிஷேகம் ஒன்று செய்யுங்க. அங்கே போய் ஒரு அபிஷேகம் செய்துட்டு திரும்பி வாங்க. கேது தன்னுடைய கடுமைகளை நிச்சயமாக குறைச்சிக்குவார். ஒரு தடவை முடிஞ்சால் அன்னை ஞானப்பிரசனி காலகஸ்திக்கும் ஒரு சாயந்தரம் முதல் நாள் சாயந்தரமே போய் ஒரு இரவு தங்கி காலகஸ்திலே ஒரு ருத்ராபிஷேகம் பார்த்துட்டு வாங்க. முதல்ல கேது பகவானுக்கு காஞ்சிபுரம் சித்திரகுப்தன் கோயிலுக்கு போங்க. உறுதியாக இந்த பலன்கள் நிச்சயமாக மாறும். அடிபடாது, ஆரோக்கிய குறைவு இருக்காது, கடன் தொல்லைகள் மட்டுப்படும். ஆகவே இந்த பரிகாரத்தை செய்யுங்கம்மா, ரொம்ப நல்லா இருக்கும். வணக்கம்மா. அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. அடுத்த நேயர் இருக்காங்க ஐயா. வணக்கம், குறிஞ்சி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? சரிங்க சார், யாருக்காக நீங்க பாக்குறீங்க? உங்க அண்ணனுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். 16/11/1990. 16/11/1990ங்களா? சரி, நேரம் சொல்லுங்க சார். காலையில பிறந்தாங்களா? மதியம் 1:55க்கு பிறந்திருக்காங்க. சரி, ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். சரி, ஐயாவிடம் உங்க கேள்வியை கேட்கலாம். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். கேளுங்க, என்ன தீபாவளி என்னைக்கு தீபாவளிக்கு பிறந்திருக்காரு, சொல்லுங்க என்ன விஷயம்? மேரேஜ் தள்ளி போய்கிட்டே இருக்கு இல்லையா? எதிர்காலம் எப்படி இருக்கும் அண்ணனுக்கு? அண்ணனுக்கு இப்ப சனி தசையில சரி சரி சனி திசையில சுக்கிர பக்தி அண்ணனுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த வருடம் சனி திசையில சுக்கிர பக்தி நடந்துகிட்டு இருக்கு. இந்த வருஷம் செப்டம்பருக்கு பிறகு, செப்டம்பர்ல இருந்து அடுத்த தை மாசத்துக்குள்ள 4 மாசத்துக்குள்ள உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடும். அடுத்த வருஷம் மாலையும் கழுத்துமாக இருப்பார். இந்த சனி திசை உங்க அண்ணனுக்கு யோகமான திசை. எப்படின்னு சொன்னா, கும்ப லக்னமாகி, கும்ப லக்னம் துலாம் ராசியாகி, இந்த கும்ப லக்னத்திற்கு 11ஆம் வீட்டுல சனி உட்காந்து, சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் உச்சமாக இருக்கிறார். எவர் ஒருவருக்கு அந்த தசாநாதனுக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சமாக இருக்கிறதோ அந்த தசை மிக நல்ல பலன்களை செய்யும். இந்த அமைப்புல சுக்கிரன் 10ஆம் வீட்டுல இருக்கிறதுனாலையும் தசாநாதனுக்கு 12ல மறைஞ்சிருக்கிறார். அந்த அமைப்பினால திருமணத்திற்கு பிறகுதான் இவருக்கு உங்க அண்ணனுக்கு நல்ல விதமான ஒரு அமைப்புகள். சுக்கிரனும் செவ்வாயும் பரிவர்த்தனையா இருக்கிறது அருமையான யோக ஜாதகம். ஆனா அவங்க அண்ணன் கொஞ்சம் ரொம்ப நிதானமா இருப்பார். எதுலேயும் சுலோதான் அவங்க அண்ணன். எதுலேயும் கொஞ்சம் அப்படியே யோசிச்சுதான் அதிகமா யோசிப்பார். நம்மலாம் கொஞ்சம் ஒரு தடவை யோசிப்போம்னா இவர் 100 தடவை யோசிப்பார். எதிலும் கொஞ்சம் நிதானமாக இருக்கக்கூடிய ஜாதகம். வாழ்க்கையில எல்லாமே நிதானமாக ஆனால் நல்ல விதத்துல நடைபெறும். ஒரு நல்ல ஹோரோஸ்கோப்பு, அருமையான ஒரு அமைப்பு இருக்கு. லக்னாதிபதி லக்னத்தை சுபத்துவமாகி பார்க்கிறார். 9, 10 கூடியவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரனும் செவ்வாயும் பரிவர்த்தனையில் இருக்கிறாங்க. இந்த அமைப்புகள் எல்லாம் இப்பவே சனிதசை நடந்துகிட்டு இருக்கு. அதனை அடுத்து வருகின்ற புதன் கேது சுக்கிரன் வாழ்நாள் முழுக்க கிட்டத்தட்ட 60-70 வயது வரைக்கும் நல்ல யோக திசைகள் இருக்கிறதுனால படிப்படியாக வயசு பண்ண 27 வயசு தானே ஆகுது. 28 வயசுல உறுதியாக திருமணம், அதற்கடுத்து புத்திரபாக்கியம் அப்படின்னு படிப்படியாக நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்க அண்ணனுக்கு நடக்கும். நல்ல அருமையான ஜாதகம், பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. எல்லா அமைப்புகளும் வலுவான ஒரு ஜாதகம். அடுத்த வருஷத்துல இருந்து நல்லா இருப்பார். வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேயர் இருக்காங்க ஐயா. வணக்கம், குறிஞ்சி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். வணக்கம் சார், உங்க டிவி வால்யூம் நீங்க முழுமையாக கொஞ்சம் குறைச்சிருங்க. உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிருங்க சார். எங்க இருந்து சார் கால் பண்றீங்க? சரிங்க சார், யாருக்காக நீங்க பாக்குறீங்க? உங்க பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார்.
12/4/89. 12/4/1989. 89 மேடம். நேரம் சொல்லுங்க சார். தல்லாப்பு தானம்மா? வெடியற் காலம் மேடம். என்ன சார்? வெடியற் காலம் 3:30. விடியற் காலையில 3:30க்கு பிறந்திருக்கீங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். ராசி துலாம் ராசி. துலாம் ராசி. சித்திரை நட்சத்திரம். சரி, ஐயாவிடம் உங்க கேள்வியை கேட்கலாம். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரமா? துலாம் ராசி சார். 12/4/1989. ஆமாம் சார். 12/4/1989 இல்லையே, அன்னைக்கு நீங்க சொல்றது மிதன ராசி வருதே, தப்பு. சரி, என்ன கேட்கணும் சொல்லுங்க சார். என்ன கேட்கணும்? கல்யாணம் தள்ளி போயின்னு சார். ஆமா, துலாம் ராசி. நீங்க வந்து உங்களுடைய பிறந்த நேரம் தேதி நேரத்தை தப்பா சொல்றீங்க. நீங்க துலாம் ராசின்றதாவது கரெக்டா இருக்குமா? துலாம் ராசினா நீங்க வந்து இப்ப கடந்த 7-8 வருஷமாவே துலாம் ராசிக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 7.5 சனி அமைப்புகள்ல எந்த நல்லதும் கிடைக்கிறது கஷ்டம். இந்த வருஷத்தோட 7.5 சனி முழுமையா முடியுது. துலாம் ராசிக்கு வருகின்ற செப்டம்பருக்கு பிறகு குரு பயிற்சியில் அந்த குருபலம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கல்யாண அமைப்புகள் வருது. 2018ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும். வேலை, தொழில், திருமணம் எல்லாமே கிடைக்கும். துலா ராசிக்காரங்க கஷ்டப்பட்டீங்க. ஆனால் இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் 1 வருஷம் 1.5 வருஷமாக கொஞ்சம் நல்ல பலன்கள் தான் ஓரளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு. மிகச்சிலருக்கு மட்டும் பிறந்த ஜாதக வலு இல்லாதவங்க மட்டும் இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையில் நிலை கொள்ளாமல் செட்டில் ஆகாமல் இருக்கிறீங்க. உங்களை மாதிரி இந்த 1989 பிறந்த துளாராசிக்காரர்களுக்கு வருகின்ற வருட கடைசியிலேயே மணமகள் அடையாளம் காட்டப்பட்டு 2018ஆம் ஆண்டு உறுதியாக கல்யாணம் ஆகும். வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. அடுத்த நேயர் இருக்காங்க. ஐயா வணக்கம். குறிச்சி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்கம்மா, யாருக்காக நீங்க பாக்குறீங்க? எனக்கு தான் கேட்கணும் மேடம். பிறந்த தேதி வந்து 13/8/1980ங்க. 13/8/1980. நேரம் சொல்லுங்கம்மா. 6:20ங்க. காலையில பிறந்தீங்களா? காலையிலங்க. காலையில 6:20க்கு பிறந்திருக்கீங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ராசி சிம்ம ராசி, நட்சத்திரம் பூர நட்சத்திரங்க. சரி, ஐயாவிடம் உங்க கேள்வியை கேட்கலாம். எந்த ஊர்ல இருந்துமா பேசுறீங்க? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? அரூர் வெண்ணமேடுங்க. அரூரா? ஆமாங்க. சொல்லுங்கம்மா. சிம்மராசி பூரம் நட்சத்திரம். என்னம்மா கேட்கணும்? எனக்கு இந்த மேரேஜ் தான் தள்ளி போயிட்டே இருக்கு சார். ராகுகேது இருக்குன்னு சொல்றாங்க ஜாதகத்துல. சரி, ராகுகேதுல ஜாதகத்துக்கு தான் பண்ணணும்னு சொல்லி வருதுன்னு சார், ஒன்றும் அமைய மாட்டேங்குது சார். இப்போ வந்து ராகு திசையில சனி புக்தி நடக்குதுமா. ராகு கேது இருக்கத்தான் செய்யுது. ஆனால் ராகு கேதுக்குள்ள உள்ள ஜாதகத்தை தான் அமைக்கணும் அப்படின்ற அமைப்புலாம் கிடையாது. இந்த செவ்வாய் சனி சேர்ந்திருந்தாலே, நம்ம வின் டிவி நிகழ்ச்சியில் அடிக்கடி இதை பற்றி நம்ம பேசுகிறோம். இந்த செவ்வாய் சனி சேர்ந்திருந்தாலே திருமணம் தாமதமாக செய்வது நல்லதுன்றதான் சொல்கிறோம். ஆனாலும் இந்த பாருங்க, 36-37 வயசாயிடுச்சு இல்லையா? ராசிக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் சனி சேர்ந்துருக்கிறது ஒரு கடுமையான தோஷம். ராகு கேதுக்கள் தோஷத்தை விட இந்த ராசிக்கு 2ஆம் வீட்டில் வந்து செவ்வாய் சனி இருக்கிறது தான் ஒரு கடுமையான அமைப்பு. ஆயினும் உங்களுக்கு இப்போ வந்து ராகு திசையில சனி புக்தி 7க்கு அதிபதி. ராசிக்கு 7 கூடையவர் அவர் தான், லக்னத்திற்கு 7 கூடையவர் அவர் தான். சனி தான் உங்களுக்கு திருமணத்தை கொடுக்கக்கூடியவர். நீங்க காலகஸ்தி போயிருக்கிறீங்களாமா? காலகஸ்தி போறதுக்காக தான் நீங்க என்கிட்ட ஃபோன் பண்ணியிருக்கிறீங்க. நீங்க உடனே உங்களுடைய பூர நட்சத்திரத்துக்கு முதல் நாள் சாயந்தரம், பூரம் நட்சத்திரம் நாளைக்குன்னா இன்னைக்கு முதல் நாளே போய் காலகஸ்தியில் தங்கி ஒரு தடவை காலகஸ்தியில் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்த திரும்பி வந்த 20 நாளில் உங்களுக்கு உறுதியாக திருமண அமைப்புகள் கூடி இப்போ நடக்க இருக்கிறதே வந்து உங்களுக்கு ராகதிசையில் சனி புக்தி, லக்னத்திற்கு 7 கூடையவர், ராசிக்கும் 7 கூடையவர். 2018ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் வரைக்கும் இந்த சனி புக்தி இருக்குது. நீங்கள் காலகஸ்தி போயிட்டு திரும்பி வந்த 6 மாதம் அல்லது 4 மாதத்துக்குள்ள கல்யாணமே முடிஞ்சிடும். போயிட்டு உடனே வாங்க, காலத்தினா தானே பார்த்துட்டு வாங்க. வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. அடுத்த நேயர் இருக்காங்க. ஐயா வணக்கம். குறிச்சி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம்மா. சொல்லுங்கம்மா, யாருக்காக நீங்க பாக்குறீங்க? உங்க மாமா பையனுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. 12/2/2015. சரி, நேரம் சொல்லுங்கம்மா. மதியம் 2:15க்கு பிறந்திருக்காங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா.
சரி, ஐயாவிடம் உங்க கேள்வியை கேட்கலாம். சார் வணக்கம் சார். அனுஷ நட்சத்திரம் வரலையம்மா. 12/2/2015 தானே? 12/2/2015 ஆமா சார். மத்தியானம் 2:15. ஆமா சார். விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி தாமா வருது. அனுஷ நட்சத்திரம் கேலண்டர்ல வந்து விசாக நட்சத்திரம் தான் சார் போட்டுருந்துச்சு. ஜாதகம் எழுதினர்கிட்ட கேட்டதுக்கு மதியம் 1:15 வரைக்கும் தான் விசாக நட்சத்திரம், அதுக்கு மேல அனுஷ நட்சத்திரம்னு சொல்றாரு. வாக்கிய பஞ்சாங்கப்படி தப்புமா, திருக்கணிதப்படி கம்ப்யூட்டர்ல போட்டுக்கோங்க. விசாக நட்சத்திரம் தான் கரெக்ட். சரி சார். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி. ராசி மாறாது. இந்த எழுதுற ஜாதகத்தை விட கம்ப்யூட்டர்ல திருக்கணிதப்படி போட்டுக்கோங்கம்மா. ஜாதகத்தை ஆரம்பத்துல கரெக்ட் பண்ணிக்கோங்க. திருக்கணிதமே சரி. சொல்லுங்க. சார் அவருக்கு 2 வயசு ஆகுது, இன்னும் சரியா பேச்சு வர மாட்டேங்குது. அம்மான்ற வார்த்தையை இன்னும் சொல்ல மாட்டேங்கிறான். அடிக்கடி உடம்பு முடியாம வேற போகுது. அதான் சார். அதாவது குழந்தை பிறக்கும் போதே 7 சனியில் பிறந்திருக்கிறதுனால தான் அந்த ஒரு அமைப்பு. நான் ஏற்கனவே நம்ம அனுஷம் கேட்ட இதை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதே நேரத்தில் 2ஆம் வீட்டில் குரு உச்சமாக இருக்கிறார். வாக்குஸ்தானத்தில் குரு உச்சமாக இருக்கிறது. ராசிக்கு 2 கூடிய அதே குரு ராசிக்கு 2 கூடியவரும் உச்சமாக இருக்கிறது. வாக்குஸ்தானமே வலுவாக இருக்கிறது. இந்த அமைப்புலாம் கொஞ்சம் நல்ல அமைப்புமா. அதனால் பையன் உறுதியாக பேசுவான். எப்போ பேசுவான்னா, இப்போ வந்து உங்களுக்கு இருங்க, எப்போ பேசுவான்றதை நான் தெளிவாக சொல்கிறேன். அதெல்லாம் நல்லா இருப்பாம்மா. 25/2, அதாவது இன்னும் 13 நாட்கள் கழிச்சு தான் அந்த குருவோட புக்தி விலகுது. இன்னும் 13 நாட்கள். 25 பிப்ரவரி 25ஆம் தேதியில இருந்துதான் யோகாதிபதி சனியோட புக்தி ஆரம்பிக்குது. பாதகாதிபதி 2ஆம் வீட்டில் உட்காந்த பாதகாதிபதி குருவோட புக்தியில் குழந்தை பேச்சு திறனை கொஞ்சம் வந்து தாமதமாக தான் வரும். இன்னும் 13 நாட்கள் கழித்து பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதியிலிருந்து இந்த மிதுன லக்ன குழந்தையோடைய யோகாதிபதியான சனியின் அமைப்பு உருவாகுது. இந்த 8, 9 அப்படின்றது அமைப்பு இருந்தாலும் இவருடைய அமைப்பின்படி இந்த பாக்கியஸ்தானம் தான் இது பண்ணோம். 2வது ராசிக்கு 2 கூடையவன் உச்சமாக இருக்கிறதுனாலையும் அவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் அதே நேரத்தில் 2 கூடையவன் நீசம். வாக்குஸ்தானாதிபதி இந்த குழந்தைக்கு நீசம். வாக்குஸ்தானாதிபதி நீசமானாலும் உச்சகுருவோட பார்வையில் இருக்கிறார். இன்னும் 13 நாட்களுக்கு பிறகு நிச்சயமாக குழந்தை பேச ஆரம்பிக்கும். ஆனால் மெதுமெதுவாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்லோ. மற்ற குழந்தை மாதிரி சடன்னு பேசிடாது. 5 வயதிற்குள்ள குழந்தைக்கு பேச்சு முழுமையாக திரும்புமா. அதனால் உறுதியாக குழந்தை பேசும், கவலைப்படாதீங்க. அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. அடுத்த நேயர் இருக்காங்க ஐயா. வணக்கம் குருஜி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் சார். சொல்லுங்க சார், யாருக்காக நீங்க பாக்குறீங்க? உங்க பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். 25/5/1985. நேரம் சொல்லுங்க சார். மதியம் 1:30ங்களா? 1:28 அக்யூரேட்டா? ஓகே. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். சரி, ஐயாவிடம் உங்க கேள்வியை கேட்கலாம். என்ன கேட்கணும்? கடகராசி சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு 8ல் சுக்கிரன் உச்சம். ஜீவனாதிபதி 8ல் போய் உச்சமாகி 2014 தீபாவளியிலிருந்து தசனம் எடுத்துறார். 2014 தீபாவளியிலிருந்தே உங்களுக்கு நிலையான தொழில் அமைப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்போயுமே வந்து இந்த ஜீவனாதிபதி அவருடைய வீட்டுக்கு 6, 8, 12 இந்த கேந்திராதிபத்திய தோஷங்கள் அமைப்பு இருந்தால் சிம்ம லக்னத்துக்கு 6, 8, 12 மறைஞ்சா தான் அவர் நல்லா இருக்கும் அப்படின்றத நான் எழுதியிருக்கிறேன். இவர் உச்சமாக இருக்கிறார். இப்போதைக்கு நீங்கள் வேலைக்கு போகிறது நல்லது. ஆமா, 8ஆம் இடத்துல ஜீவனாதிபதி உச்சமானாலே வெளிநாடு தான். அதுதான் அடுத்து சொல்ல வர்றேன். 8ஆம் அதிபதி 8ஆம் இடமும் சுபத்துவமாகி 8ஆம் வீட்டிலேயே ஒரு சுபக்கிரகம் உச்சமாக இருக்கிறதுனால வேலைக்கு போங்க, தூர இடங்களுக்கு போங்க. அதாவது வெளிநாட்டில் தான் நீங்கள் வேலை செய்யணும். வெளிநாட்டில் வேலை செய்யும்போது உங்கள் அமைப்புகள் வலுவாக இருக்கும். ராசி லக்னாதிபதி திக்பலமாக 10 கூடையவன் திக்பலமாக இருக்கிறதுனால வாழ்க்கையில் ஒரு நாளும் சோட போயிட மாட்டீங்க. இந்த சுக்கிரதசை 20 வருஷம். இந்த சுக்கிரதசை 20 வருஷமும் அவரே லக்னாதிபதியே சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறனால கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாள், ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வெளிநாட்டில் உங்களை வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு அனுப்பி தான் உங்களை பொருள் தேட வைப்பார். அதனால் வெளியிடங்களுக்கு போய் வேலை செய்கிறது உங்களுக்கு உறுதியான ஒரு நல்ல நன்மைகளை தரும். வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி ஐயா. நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரம் நேயர்களுடைய கேள்விகளுக்கும் அவர்களுடைய கடன் பிரச்சனைகளும் கிட்ட இந்த வாரம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதற்காக ரொம்ப தக்க பதில் அவர்களுக்கு நீங்க கொடுத்து மகிழ்ச்சிங்க தான் சொல்லணும். மிக்க நன்றி.
நேயர்களை உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் தக்க பதில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கிடைத்திருக்கும் சொல்லி நம்புறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறோம். நன்மைகள் நல்ல நேரங்களில் நடக்கட்டும். வணக்கம்.